பிளட் கேன்சர்ஸ் மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு வந்துட்டு அவங்க பிறக்கிறப்பயே அவங்க கர்ப்பப்பையில் இருக்கும்போதே அவங்களோட செல் ப்ரொடக்ஷன்ஸில் நடந்த டேமேஜஸ் தான் காரணம். மதர் வந்து ஏதாவது ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போசர்னாலேயோ இல்லை அவங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது மோர் ஆஃப் லெட் எக்ஸ்போஷர் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்போஷர் இருந்தாலோ அவங்களுக்கு பையன் வயிற்றில் இருக்கும்போதே பசங்களுக்கு அந்த ஜீனில் மியூட்டேஷன் ஆகிறதுனால அந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுல டேமேஜஸ் அங்கேயே நடந்திருக்கும். இதனால் அவங்க பிறக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட் செல்ஸ் வந்து மெச்சூர் பிளட் செல்ஸாக இல்லாமல் இம்மெச்சூர் செல்ஸாக இருக்கும். முக்கியமான இரத்த அணுக்கள்லாம் எது நமக்கு தெரிஞ்சது? ஆர்பிசி, டபிள்யூபிசி, தட்டணுக்கள், பிளேட்லெட். இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் டேமேஜ் ஆகுது. முக்கியமாக வந்துட்டு இப்போ ஆர்பிசியில் டேமேஜ் ஆகுதுன்னா ப்ளீடிங் வரலாம், இல்லாட்டினா வந்துட்டு அனிமியா இருக்கலாம். அனிமியா இருக்குதுன்னு காட்ட போய் தான் நம்ம என்னது கண்டுபிடிச்சிருப்போம். டபிள்யூபிசி கம்மியாக இருக்கா, அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஃபீவர் வந்தால் சரியாகாது, சரியாகவும் திருப்பி ஒரு வாரத்தில் அடுத்த இன்ஃபெக்ஷன் வரும். இதுமாதிரி தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் இருக்கவும் ஏதோ டாக்டர் வந்து பார்த்துட்டு பிளட் கவுண்ட் எடுப்பாங்க. பார்க்கும்போது அப்நார்மல் டபிள்யூபிசிஸ் இருக்கும். என்னான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து போனால் அது கேன்சரில் நிற்கும். பிளேட்லெட்டு தட்டணுக்களில் இருக்கிற பிரச்சனைனால ப்ளீடிங்கோ இல்லை ஏதாவது அடிபட்டு ரத்தம் உறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னு டெஸ்ட் பண்ண போய் தான் கண்டுபிடிக்க முடியும்.